ஹாய் டு ஆல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் இந்த வருஷம் நடந்த கொஷினுக்கான ஆன்சர் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் 51, செகண்ட் ஒன்றுக்கு 81, தேர்டு ஒன்றுக்கு 41, ஃபோர்த்து ஒன்றுக்கு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் 7/9 தான் இதனுடைய ஆன்சர். அடுத்தது 5வது கொஷினுக்கும் ஏ ஆப்ஷன் தான். 6வது கொஷினுக்கு வந்து சி ஆப்ஷன். இது 7வது கொஷின் பாருங்கள். இதில் 2 கூற்றுமே சரி தான். ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்டு. 8வதுக்கு ஏ ஆன்சரு. சரிங்களா, 8க்கு வந்து ஏ. அடுத்து 9க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பி ஆன்சர். அடுத்து 10வது கொஷின். 10வது கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா 1/3, அதாவது ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து 11வது கொஷின். 11வது கொஷினுக்கு 990. 12வது கொஷின். 12வது கொஷினுக்கு 63 ஆன்சரு. அடுத்தது 13 பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் தான் கரெக்டு. எல்லாத்துக்குமே கால்குலேஷன் சைடில் போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். 14க்கு சி ஆப்ஷன் கரெக்டு. 15க்கு டி ஆப்ஷன் கரெக்டு, 2186. அடுத்தது 16க்கு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் ஆன்சர். அடுத்தது 17க்கு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் கரெக்டு. அடுத்தது 18க்கு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் கரெக்டு. சரிங்களா, ஃபார்முலா எழுதி அதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அடுத்து 19 பார்த்தீங்கன்னா பி ஆன்சர் கரெக்டு, அதாவது 52. அடுத்தது 20 பாருங்கள். 20 பார்த்தீங்கன்னா 20க்கு பி ஆப்ஷன் கரெக்டு, 1680. 21 பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் ஆன்சர், அதாவது 10,30. அடுத்து 22 பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் கரெக்டு, 1312. அடுத்து 23 பார்த்தீங்கன்னாலும் ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, -26. அடுத்து 24க்கு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் கரெக்டு. 25க்கு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து 26 பாருங்கள், டி ஆப்ஷன் கரெக்டு. சரிங்களா, x² -√38x + 9 = 0. அடுத்து 27க்கு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் ஆன்சர். 28 பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் ஆன்சர். அடுத்து 29 பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் ஆன்சர். எதிரெதிர் கோணங்கள் மிகை நிரப்பு கோணம்ங்கிறது கரெக்டு. அடுத்து 30 பார்த்தீங்கன்னா 30 4/7 கால்குலேஷன் சைடில் இருக்குது பாருங்கள். 31 பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, 4 மற்றும் -3. அடுத்து 32வது சம் பார்க்கலாம். 32வது சம்முக்கு பாருங்கள், டி ஆப்ஷன் தான் கரெக்டு, -13/50. அதுக்குரிய கால்குலேஷனும் சைடில் போட்டிருக்க பாருங்கள். 33க்கு பி ஆப்ஷன். 34க்கு டி ஆப்ஷன். அடுத்தது 35 பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் 3 சென்டிமீட்டர். அடுத்து 36 பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். 37க்கு வந்து டி ஆப்ஷன். சரிங்களா, y = 2x - 4. 38 பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் கரெக்டு, 2 + √3. அதுக்குரிய கால்குலேஷன் இங்கே போட்டிருக்க, செக் பண்ணி பாருங்கள். 39 பார்த்தீங்கன்னா 4/5. 40 பார்த்தீங்கன்னா 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர், சி ஆப்ஷன். அடுத்தது 41 பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன், 2:1 தான் ஆன்சரு. அடுத்து 42 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன், 18 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 43க்கு 2வது ஆப்ஷன் பி. கால்குலேஷன் ஃபுல்லாக இங்கே போட்டிருக்க பாருங்கள். 60 + 20 √3 இதோட ஆன்சர். அடுத்து 44 பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் ஆன்சர், √3p. இதனுடைய கால்குலேஷன் இருக்குது பாருங்கள். 45க்கு சி ஆப்ஷன். 46க்கு ஏ ஆப்ஷன், 27 சென்டிமீட்டர். அடுத்தது 47 பாருங்கள். 47க்கு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், 1/3. அடுத்தது 48க்கு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன், 750. 49க்கு சி ஆப்ஷன், 3 தான் ஆன்சரு. அடுத்தது பார்த்திங்கன்னா 50ல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்க எல்லாம் கால்குலேஷன் போட்டிருக்கு பாருங்கள். அந்த ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு ஆகக்கூடிய செலவு வந்து 10 ரூபா 10 பைசான்னு போட்டால் இந்த ஆப்ஷன் எதுவுமே வரல, 10 பைசான்னு போட்டால் தான் இந்த ஆன்சர் வருது. கொஷின் மிஸ்டேக்காக இருக்கலாம். 51க்கு சி ஆப்ஷன். 52க்கு சி ஆப்ஷன். 53க்கு பார்த்தீங்கனாலும் சி ஆப்ஷன் தான், 8 தான் ஆன்சரு. பாருங்கள், இங்கே கால்குலேஷன் எல்லாமே போட்டிருக்கிறேன். சரிங்களா. அடுத்தது 54க்கு ஏ ஆப்ஷன். 55க்கு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் கரெக்டு. அதே மாதிரி 56 பாருங்கள். 56க்கு எது ஆன்சர்னால் ஃபஸ்ட் ஆப்ஷன், 1:2:3. அடுத்து 57 பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். 58 பார்த்தீங்கனாலும் அதுக்கும் பி ஆப்ஷன் தான், CV1 > CV2. அடுத்து 59க்கு சி ஆப்ஷன். அதுக்குரிய கால்குலேஷனும் போட்டிருக்க பாருங்கள்.
அடுத்து 60, 60க்கு டி ஆப்ஷன் தான் ஆன்சர். சரிங்களா? உங்களோட ஆன்சரை செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கோர் எவ்வளோன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.